வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. 2026 ஐபிஎல் தொடரோட நேற்றைய ஆட்டம் பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாகவும், பஞ்சாப் கிங்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு பெரும் கொண்டாட்டமாகவும் அமைந்திருந்திருக்கும். மும்பையோட கோட்டையான வான்கடே மைதானத்தில் நடந்த இந்த 24வது லீக் போட்டியில என்ன நடந்துச்சு? குயின்டன் டீகாக் அடிச்ச சதம் ஏன் வீணானது? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல விரிவா பார்ப்போம். முதல் இன்னிங்ஸ்ல டீகாக்கோட அபார சதம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்ச பஞ்சாப் அணி முதல்ல பந்து வச்சு தான் தேர்வு செஞ்சிருக்காங்க. அதுவே மும்பை அணிக்கு பெரும் அதிர்ச்சியா இருந்திருக்கு. ஹர்ஷ்தீப் சிங்கோட அனல் பறக்கிற பந்து வீச்சுல சூரியகுமார் யாதவ் கூட ரன் எதுவுமே எடுக்காம ஆட்டம் இழந்திருக்காரு. மறுபுறம் நங்கூரம் மாதிரி நின்ன குயின்டன் டீகாக் வான்கடே மைதானத்தோட நாலாபுரத்துலையும் சிக்ஸர்களை பறக்க விட்டுருக்காரு. டீகாக்கோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 60 பந்துல 112 ரன்கள் எடுத்திருக்காரு. கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம இருந்திருக்காரு. அடுத்ததா நமந்திர் 50 ரன்கள் எடுத்து டீகாக்கிற்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பும் கொடுத்திருக்காரு. மும்பை அணியோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, மும்பை அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டோட சேர்த்து 195 ரன் அப்படிங்கிற வலுவான ஸ்கோரை தான் எட்டி வச்சிருந்தாங்க. பந்து வீச்சில் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் தரப்புல ஹர்ஷ்தீப் சிங் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அசத்தி இருந்தாரு. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பஞ்சாபோட அசுர வேகம் பார்த்தீங்கன்னா 196 ரன்கள் எடுக்கணும் அப்படிங்கிற கடினமான இலக்கை நோக்கி தான் களமிறங்கினாங்க பஞ்சாப் அணி. களமிறங்கின பஞ்சாப் அணிக்கு தொடக்க வீரரான பிரப்சிம்ரன் சிங் மின்னல் வேக தொடக்கத்தை கொடுத்திருக்காரு. அவருக்கு துணையா கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரும் சேர்ந்து 2 பேருமே பார்ட்னர்ஷிப்போட மும்பை பந்து வீச்சாளர்களையே நிலகுலை செஞ்சிருக்காங்க. அடுத்ததா ஜஸ்பிரீத் பும்ராவோட பந்து வீச்சை கூட விட்டு வைக்காத இந்த ஜோடி மைதானத்தோட நாலா பக்கமும் பவுண்டரிகளையும் சிக்ஸர்களையும் விளாசிருக்காங்க. பிரப்சிம்ரன் சிங் வெறும் 39 பந்துல 80 ரன்கள் எடுத்திருக்காரு. அதுல 11 பவுண்டரி 8 சிக்ஸர் அடங்கும். ஸ்ரேயாஸ் ஐயர் 35 பந்துல 66 ரன்கள் எடுத்திருக்காரு. மும்பை அணி எவ்வளவோ முயற்சி செஞ்சிருக்காங்க இந்த ஜோடியை பிரிக்கிறதுக்கு, ஆனா பிரிக்க முடியல. இறுதியில மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் பவுண்டரி அடிச்சு போட்டியை முடிச்சு வச்சிருக்காரு. பஞ்சாப் கிங்ஸ் அணி 16வது ஓவர் 3வது பால்லையே 198 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஆட்டத்தோட திருப்பு முனையா அமைஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல விக்கெட்டுகள் ஹர்ஷ்தீப் சிங் வீசிய அந்த தொடக்க ஓவர்லயே மும்பையோட வேகத்தை குறைச்சிருக்காரு. அடுத்ததா கேட்சை தவற விட்டது. பிரப்சிம்ரன் சிங் கொடுத்த கேட்சை பும்ரா தவற விட்டது மும்பைக்கு பெரும் பின்னடைவாகவும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா அதிரடியான பார்ட்னர்ஷிப் ஐயர் மற்றும் பிரப்சிம்ரன் 2 பேருக்கு இடையே அமைஞ்ச அந்த 139 ரன் பார்ட்னர்ஷிப்பு அதுதான் ஆட்டத்தையே ஒருதலைபட்சமாக மாத்திருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா, இந்த வெற்றி மூலமா பஞ்சாப் கிங்ஸ் அணி புள்ளி பட்டியல்ல முதலிடத்திற்கு முன்னேறி இருக்காங்க. ஆனா 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இது இந்த தொடரில் 4வது தோல்வி. மும்பை அணி மீண்டும் எழுச்சி பெறுமா அல்லது பஞ்சாப் அணி இந்த வெற்றி நடை மீண்டும் தொடருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.